இப்படி இருந்தாலும் இன்னும் இபிஎஸ் தான பொதுச் செயலாளரா இருக்காரு. தொடர்ந்து அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க அவர ஸ்கிப் பண்ணிட்டு போய் அந்த சி.வி. சண்முகம் பார்த்தது வந்து ஒரு பேச்சு பொருளா இருக்க வேண்டாம்ல. நீங்க பார்த்திருக்காமயே இல்ல இல்ல இல்ல. இருந்திருக்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இனிமேல் நீடிக்க வாய்ப்பில்ல. அது அடுத்த கதை. நீங்க ஸ்டார்ட்டிங்ல அப்ப வந்து அவர் தானே இருந்தாரு. இபிஎஸ் தானே ஒரு பொதுச் செயலாளரா இப்பவும் அவர் தான் இருக்காரு. இப்பவும் அவர் தானே இருக்காரு. ஆமா. அப்ப அவர ஸ்கிப் பண்ணிட்டு போய் நீங்க பார்த்திருக்க வேண்டாம். அத பார்த்தது கூட இப்ப இவ்ளோ பெரிய வந்து ஒரு சர்ச்சை, ஒரு பேச்சு பொருள் கிரியேட் ஒண்ணும் கிடையாது. ஆயிருக்கு. அவங்க ஆதரவு தர்றாங்க. அந்த ஆதரவு நாங்க வாங்குகிறோம். அந்த ஆதரவு எங்களுக்கு வலிமை சேர்க்கும். ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கும். நித்திய கண்டம் பூரண ஆயுஷ்ன்னு எங்களை விமர்சனம் செய்தாங்க. இனிமேல் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நாங்க உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு அவங்க ஆதரவு தர்றாங்க. அந்த ஆதரவை நாங்க வாங்கிக் கொள்கிறோம். இது அரசியல் சம்பவங்களின் விளையாட்டுங்க. கொறடாவை மீறி நீங்க போய் ஆதரவு கொடுத்ததுனால இவங்க எல்லாரையுமே நான் விளக்குறேன்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்து மனு அளிச்சிருக்காங்க. ஓம் கொறடா கிடையாது. சி.வி. சண்முகம் அறிவிச்சிருக்கவர்கள் தான் கொறடா. இதை முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமியே இல்ல. இதை முடிவெடுக்க வேண்டியது சட்டப்பேரவை தலைவர். சட்டப்படி அதிக பெரும்பான்மை உள்ளவரை தான் அவர் அங்கீகரிச்சாகணும்.